ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ப்ளஸ் நாட் CE6 லைட் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. 6.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளேவோட வருதுங்க. கூட 144 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டாக கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 90 FPS வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் கேம் விளையாடிக்க முடியும் ஐ பிக்சரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ வந்து பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஃபோனோட பட்ஜெட் வந்து 3000லேருந்து ஒரு 5000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது இது 25,000 செக்மெண்ட்டில் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து IPS LCD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஒரு ஓகேவான டிஸ்பிளே. கூட நம்மளுக்கு 144 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு, மல்டி டாஸ்கிங் இது மாதிரிலாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்தது டிஸ்பிளே வந்து ஒரு ஓகேவான டிஸ்பிளே தாங்க. அப்புறம் நம்மளுக்கு கேமரா பற்றி பார்க்கலாங்க. 50 MPக்கான சோனிக் கேமராங்க. 4K வீடியோவை நம்ம 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அப்புறம் நம்மளுக்கு வித் OIS சப்போர்ட் இருக்குது. அதனால் ஸ்டேபிளாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்க முடியுங்க. எந்த ஒரு ஃபோட்டோஸில் சேக் ஆகாமல் எடுத்துக்க முடியுங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அந்த கேமராவை வச்சு நம்ம 1080 வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அது டீசெண்டாகவே இருக்குங்க. நம்மளுக்கு இந்த கேமரா வந்து சோனி கேமராங்காட்டி நம்மளுக்கு இமேஜ் ப்ராசஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கலாம், நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்தது பேட்ரி 7000 mAh பேட்ரிங்க. நல்ல மேசிவான பேட்ரி. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 7000 mAh பேட்ரிங்காட்டி நார்மல் யூசேஜாக இருந்தால் ஒரு 1.5 நாள் 2 நாள் சார்ஜ் நிற்கிங்க. சப்போஸ் கேம் அப்படி விளையாடுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு 12 ஹவர்ஸ் அந்த வந்து கேம் வந்து சார்ஜ் நிற்கிங்க. நம்மளுக்கு இந்த பேட்ரி சைஸ் வந்து இப்போ எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போலாம் 10,000 mAh பேட்டரியை நம்மளுக்கு அசால்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ இது வந்து 7,000 கொடுக்கறனால இது நல்லாவே இருக்குது பேட்டரி பேக்கப். அடுத்தது 6GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்க மொபைலும் இருக்குதுங்க. இது 24,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. 23,000 to 24,000 அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ரோம் ஸ்டோரேஜோட உதிரி பாகங்கள் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுங்காட்டி ஃபோனோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லா பிராண்டுமே இந்த 20,000 செக்மெண்ட்டில் வரது எல்லாமே 25,000 செக்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இல்லைன்னா இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு ஒரு அண்டர் 20Kக்குள்ளே தான் வர வேண்டிய ஃபோனுங்க. நம்ம ஃபோனோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்காட்டி எல்லா ஃபோனுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து ப்ராசஸ் மீடியாடெக் டிமென்சிட்டி 7400 அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸ் தாங்க. கேம் விளையாடலாம் நார்மல் டீசெண்டாக விளையாடிக்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு கேம் விளையாடுறத 144 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறனால நம்மளுக்கு கேமுக்குமே கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. இந்த கேமில் வந்து நம்மளுக்கு 90 FPS கேம் விளையாடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்கனால நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் கொஞ்சம் நல்லா டீசெண்டான ப்ராசஸ். ஏன்னா இந்த ப்ரைஸில் மோஸ்ட்லி எல்லா ஃபோனுமே இந்த ப்ராசஸ் தான் கொண்டு உள்ளது. அப்படி இருக்கும்போது இது மீடியாடெக் டிமென்சிட்டி 7400 அப்படிங்கிற ப்ராசஸ் தான் கொடுக்குறாங்க. அடுத்தது இது வந்து Android 16 தான் கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸில் வரப்போகுதுங்க. அப்புறம் நம்மளுக்கு சார்ஜர் தனியாக தான் வாங்கணுங்க. அப்புறம் இந்த விவோ, ஓப்போ, OnePlus இதுவெல்லாம் ரியல்மி எல்லாமே ஒரே பிராண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா முன்ன வந்து எல்லாம் பிரிஞ்சு போச்சுங்க. இப்போ மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஏன்னா ரியல்மி கூட மறுபடியும் கொலாபர் பண்ணுறேன்ட்டாங்க OnePlus. அப்படி இருக்கும்போது எல்லாமே இந்த 4 பிராண்டும் ஒரே மாடல் தான் இருக்குங்க. 25,000 செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் இந்த 4 பிராண்டும் ஒரே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன், ஒரே மாதிரி சிறப்பு அம்சங்களை தான் கொண்டுள்ளது. ஒரே மாதிரி வாய்ஸ், ஒரே மாதிரி சிப்செட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கேட்டால் ஒரு டீசெண்டான ஃபோன் தானுங்க. ஏன்னா நம்மளுக்கு இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் வந்து கேமரா, பேட்ரி, அதே போல் நம்மளுக்கு டிஸ்பிளே, இந்த 3மே நல்லா இருக்குது. ப்ராசஸும் நல்ல ப்ராசஸுங்க. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. எனக்கு OnePlusல கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணுங்க 25,000க்குள்ளே அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற அப்டேட், இப்போ இருக்கிற இதில் இந்த ஃபோன் தான் ஒரு சிறந்த ஃபோன் சொல்லாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் எத்தனை பேர் OnePlus மொபைல்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு OnePlus மொபைல் எப்படி இருக்குன்னு கூட சொல்லுங்கள். புதுசாக வாங்க போகிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.